நாளைக்கு நான் இங்கே தான் வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரியக்கூடாது. கடைசியில் என் பொண்ணு வாழ்கிற வீட்லேயே வாட்ச்மேனு வேலைக்கு வந்து விட்டுருச்சு இந்த விதி. என் பிள்ளை மட்டும் நான் இங்கே இருக்கிறத பார்த்துச்சுன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போகுமே. இதை எடுத்து வைக்கலையா? கல்யாணம் அண்ணா, கல்யாணம் அண்ணா எங்க காணும்? இன்னும் தூங்கிட்டு இருக்காரா? வர இருங்க. கல்யாணம் அண்ணா, அண்ணா எழுந்துறீங்க அண்ணா, எழுந்துறீங்கன்னா மூட்டையெல்லாம் வேணாம், அட்டைப்பட்டியில கட்டுங்க. அதை நான் லாரியில ஏத்திட்டு போயிருவேன். அவ்வளவு பணத்தையும் அசால்ட்டா கல்யாணம் இல்ல. யாரா அது லாரியில ஏத்தணும் டிஸ்டர்ப் பண்ண? என்னென்ன எதை லாரியில ஏத்த போறீங்க? அது அத்தா, அது வந்து அடச்சே கனவு கண்டு புலம்புனமா நம்ம பணம் போச்சு. என்னென்ன கனவு? அதுவா தாயி, நான் ஏரோப்ளேன் முடிச்சு கேரளா போயிருந்தேன். என் பேர்ல ஒரு லாட்டரி சீட்டு எடுத்தேன். அந்த லாட்டரி சீட்ல 10 கோடி அடிச்சுடுச்சுதான். அதிர்ஷ்டம் என் பக்கம் திரும்பிடுச்சு. பணத்தை சாக்கு முள்ள கட்டவா அட்டைப்பட்டில போடான்னு கேட்கறேன். அட்டை பாக்ஸ்ல போடுற, அப்பதானே நான் ஈஸியா எடுத்து போக முடியும்னு ஒரே சண்டை. பணத்தை மூட்டு கட்டுற அளவுக்கு கனவு. இந்த வீட்டுல வருஷமுள்ள வேலை பார்த்தோம்னு வச்சுக்க, கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. தெரு கோடியில தான் போய் நிக்கணும். கனவுலையாவது லாட்டரி 10 கோடின்னு அடிச்சு சந்தோஷமா இருக்கானா இல்லையா? அந்த சந்தோஷத்தை நீங்க எடுத்து விட்டுட்டேன். என்ன பண்ண? சரி, நான் டீ போடுறேன், வாங்க. சரிதா, நீ போய் எடுத்து வையே. அண்ணன் போய் பல்லுகள்லாம் விளக்கிட்டு வந்துடுறேன். நல்லா சூடா போட்டு வைத்தாயே. சீக்கிரமா வாங்க. சரி, காலமுள்ள கல்யாணம் இங்கே தான் வாழ்க்கை ஓட்டம் இருக்கு. வாத்தா. ஐயோ, இங்கே வருமோ? ஆமா, இங்கேதான் வருது. அண்ணா, அண்ணா இந்தாங்க, டீ எடுத்துக்கங்க. என்னண்ண, ஏன் இப்படி கை நடுங்குது? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? பனியில உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, அதான் இப்படி நடுங்குது. இந்த டீயை குடிங்கண்ண, நல்லா சூடா இருக்கு. குடிங்க, சரியா போயிரும். அண்ணா, போர்வை சால்வை எதுனா எடுத்துட்டு வரட்டுமா? போத்திக்கிறீங்களா? எதுவும் வேணும்னா கூச்சப்படாம கேளுங்கண்ணே. உங்களை பார்த்தா என் அப்பா ஞாபகம் தான் வருது. எங்க அப்பாவும் இன்னைக்குதான் முத தடவையா செக்யூரிட்டி வேலைக்கு போயிருக்காரு. பாவம்,
அவரும் இப்படிதானே எங்கேயோ ஒரு வீட்ல ஒத்தையில இந்த குளிர்ல தூக்கம் இல்லாம நின்னுட்டு இருப்பாரு. அதான் அவரு ஞாபகம். சரி அண்ணா, நீங்க குடிங்க. ம். ஷோ, என்ன இவ்வளோ சீக்கிரம் விடிஞ்சிருச்சு? அடைச்ச ஷோ. இதுவா ஓகே. என்னடா சின்னவனே, இன்னைக்கு உன் முகம் பளிச்சுன்னு இருக்கு. மனசுக்குள்ள ஏதோ சிரிக்கிறதானே? நீ எப்படி இருக்கியோ தெரியல, ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். திருட்டு பழியெல்லாம் தொடச்சு வீசி என் தங்கச்சிய அவ ஆசைப்பட்ட பள்ளிக்கூடத்திலேயே படிக்கவும் வச்சுட்டேன். என்ன, நான் செஞ்சது சரிதானே? சரின்னு தலையாட்டுறியா? சூப்பர் செல்லம்.